ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருணக்கிழங்கு காரக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சிலர் கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. நல்ல சிம்பிளான மெத்தடில் நல்ல டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நம்ம கருணக்கிழங்கு காரக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 20லேருந்து 25 வெந்தயம் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருணக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா இதை சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் கருணக்கிழங்குன்னும் ஒரு சில ஊரில் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். கருணக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற தோல் அரிக்கும். கட் பண்ணும் பொழுது தோல் சீவும் பொழுது நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்திங்கன்னா உங்கள் கை அரிக்காமல் இருக்கும். மசாலாலாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துக்க போகிறேன். நான் இப்போ குக்கர்லேயே வேக வைக்கிறதுனால இப்போவே நான் புளி கரைசலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை கடாயில் இல்லை பாத்திரத்தில் நீங்கள் குழம்பு செய்கிறதா இருந்தால் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைசலை சேர்க்கணும். சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் தண்ணியில் நல்லா கரைச்சி சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் வைக்கணும். நம்ம குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், இழுக்காது தண்ணி. குக்கரில் செய்யும் பொழுது தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு முடிக்கிறேன். இந்த குக்கரில் 4 விசில் விட்டால் தான் கருணக்கிழங்கு நல்லா வெந்து வரும். 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். 4 விசில் குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சிடுச்சு. கருணக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சேர்த்துருந்த தண்ணி அப்படியே இருக்குது. குக்கரில் தண்ணி எப்போவுமே சேர்க்கறது அப்படியே இருக்கும். பாத்திரத்தில் நம்ம செய்யும் பொழுது தான் எப்போவுமே நம்ம சேர்க்குற தண்ணி நல்லா கொதிச்சு கொஞ்சம் கம்மியாகும். குக்கரில் எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அவ்வளோ தண்ணி தான் இருக்குமே. அதனால் குக்கரில் செய்யும்போது கரெக்டாக தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. கருணக்கிழங்கு காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த குழம்பு செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு தான் இது. இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம் அப்பப்போ நீங்கள் உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கருணக்கிழங்கை வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.